ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எரேமியா 1:8 நான் உன்னை காக்கும்படி உன்னோடு இருக்கிறேன். அங்கே மேல் ஒரு வரி இருக்கும், நீ அவர்களுக்கு பயப்படாதே, நான் உன்னை காக்கும்படி உன்னோடு இருக்கிறேன். சில மனிதருக்கு நாம் பயப்பட வேண்டிய தருணங்கள் நாம் தள்ளப்பட்டிருப்போம். எல்லாரும் போல இருப்பதில்லை. ஒரு சிலருக்கு நீ நன்றாக இருந்தால் அவர்களுக்கு பிடிக்காது, நீ திறமையாக இருந்தால் பிடிக்காது. அவர்கள் நிபச்சொல்லையும் அவசொல்லையும் சொல்லிக்கொண்டே மிரட்டி கொண்டே பயமுறுத்தி கொண்டே நீங்கள் துவங்குற எந்த விஷயமாக அது முட்டுக்கட்டையாக நிற்பாங்க. அந்த நிலைவில் இருக்கலாம். மகளை கலங்காதே, அருமையாக ஐயா நீ கலங்காதே, உன்னை படைத்த இறைவன் சொல்கிற நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன். கோயே முன்னேறிப்போ, நீ முன்னேறிப்போ, போய்கொண்டே இரு, நான் தடைகளை நீக்கி போடுகிறவன், உனக்கு உண்மை போய் கோடலான செவையாக்குறவன். இதைத்தான் இங்கே எரேமியா என்ற ஒரு பக்தனுக்கு சொல்கிறார். நான் உன்னை சிறு வயதில் தெரிந்து கொண்டேன், நீ சிறுபிள்ளை என்று பயப்படாதே, எனக்கு தெரியாதுன்னு பயப்படாதே, உன்னை உருவாக்குறோம் உன்னை படைத்தோருமாகிய கர்த்தர் நானே, உனக்கு தேவையான ஞானத்தை அறிவையும் பலத்தையும் தந்து நான் உன்னை வழிநடத்துவேன். அதுபோல் ஒருவேளை நீங்கள் சின்ன வயசு சின்ன பிள்ளை என்று நீங்கள் நினைக்காதீங்க. உங்களை படைத்தவருக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். சிறியவர்களை கொண்டு செய்ய முடியும், பெரியவர்களை கொண்டு செய்ய முடியும், திறமை உள்ளவனையும் கொண்டு செய்ய முடியும், திறமை அற்றவனை கொண்டு செய்ய முடியும், திரளான ஜனத்தை உடையவரை கொண்டு செய்ய முடியும், ஒன்றுமில்லாது கொண்டு செய்ய முடியும். அதனால் நீங்கள் எதுக்கு யாருக்கு பயப்படாதீங்க. உங்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களை கொடுத்தவர் அதை செய்து முடிப்பார். சொல்வது வாஞ்சையும் செய்கையும் அவராலே உண்டாகிறது. அவர் உங்களை பார்த்து சொல்லுகிற நல்ல வார்த்தை, நீ அவர்களை பயப்படாதே, நான் உன்னை காக்கும்படி உன்னோடு இருக்கிறேன், ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை. பல அழகான வார்த்தைகள் சொல்லப்பட்டு, இவர்கள் ஏதாவது தீங்கு செய்து விடுவார்களோ, அவர்கள் தீங்கு செய்து விடுவார்களோ, வசனம் சொல்வது கர்த்தர் காக்காவிட்டால் காவலாளி விழித்திருப்பது. எத்தனையோ மனிதர்களை அவங்க காவலாளி காக்க முடியாமல், அவங்க கொண்டு போகிற வாகனமோ பொருளோ காக்க முடியாமல் அவருடைய ஜீவன் பிரிந்து போனதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் உங்களை காக்க நினைத்தால், உங்களை வாழ வைக்க நினைத்தால், ஒருவரும் உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்ய முடியாது. அதனால மக்களே, இந்த காலத்திலே நீங்கள் செய்ய வேண்டியதை, நீங்கள் நடப்பிக்க வேண்டியதை, நீங்கள் முன்னின்று நடத்தி செல்ல வேண்டிய எதுவாக இருந்தாலும் பயப்பட. ஒரு வேலையாக இருக்கலாம், வேலையில் ஒரு பொறுப்பு வந்திருக்கலாம், குடும்பத்தில் ஒரு பொறுப்பு வந்திருக்கலாம். அதை செய்வதற்கு யோசித்து தயங்கி நிற்காது. ஒரு வேளை உங்கள் கையில் ஒரு பணமோ பொருளை இருந்து ஒரு பொருளை வாங்கவோ வீடு கட்டவோ உங்களுக்கு அந்த திராணி இருக்கும்போது ஊர் என்ன சொல்லிவிடுமோ, அவர்கள் என்ன சொல்லிவிடுவார்களோ, இல்லை பாதியிலே கட்டாமல் போய்விடுமோ என்ற அச்சங்கள் வேண்டாம். உன்னை காக்கும்படி ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் திடமனதாக இருந்து உங்கள் காரியங்கள் நடப்பீங்கள். அவர் சோர்ந்து போவனுக்கு சத்துவத்தையும், அவர் பலமில்லாதவனுக்கு பலத்தையும் பெருக்கப்படுகிற கர்த்தர். ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், பயந்து போயிருக்கலாம், என்னால் இதெல்லாம் செய்ய முடியுமோ என்ற கேள்வியோடு வாழ்க்கை இருக்கலாம். உன்னை காக்கிறவர் சொல்லுகிறார், நான் உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் தோல்வி, ஏமாற்றம், கண்ணீர் எதுவாக இருந்தாலும் அதை கரம்பிடித்து நடத்தவும், தடைகளை உடைக்கவும், உங்களை செவியான பாதை நடத்தவும் அவர் போதுமானவர். மக்களே, இந்த வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் 1000 16 உங்களை ஆசித்து காப்பாராக. God bless you.